வணக்க மக்களே, சர்க்கரை விலைக்கிழங்கும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும். சர்க்கரை விலைக்கிழங்க நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? பெயருக்கு ஏற்ற மாதிரி அதில் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டிருக்கு. கிராமப்புறங்களில் இந்த சர்க்கரை விலைக்கிழங்க ஒரு காய்கறியாக கருதி மசாலா சேர்த்து சமைக்காமல் வெறுமனே அதை அவிச்சு அப்படியே காலை மாலை நேரங்களில் ஒரு தின்பண்டம் மாதிரி சாப்பிடுவாங்க. இன்றைய காலத்தில் பெரும்பாலான மக்களுக்கு சர்க்கரை விலைக்கிழங்குடைய மகத்துவம் குறித்து தெரியறதே கிடையாது. ஊட்டச்சத்து மிகுந்த இந்த சர்க்கரை விலைக்கிழங்க நமது உணவு பட்டியலில் நம்ம தவறாமல் சேர்த்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. வாங்க அது என்னென்ன அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய நலன் மேம்படும் நீங்க சர்க்கரை விலைக்கிழங்கு சாப்பிட போதும் மக்களே. நம்ம இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு சர்க்கரை விலைக்கிழங்க நம்ம சாப்பிடலாம். வெறுமனே அவிச்சு தோல் உரித்த அந்த சர்க்கரை கிழங்கின் மீது எலுமிச்சை சாறு உப்பு சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அது அவ்வளவு அருமையாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அது டேஸ்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க இந்த சர்க்கரை விலைக்கிழங்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீண்ட நேரத்திற்கு உங்களுக்கு பசி எடுக்காமலும் இருக்கும். அதே வகையில் இதயத்தோட நலன் ரொம்பவே மேம்படும் மக்களே. கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நீங்க சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கலாம் மக்களே. கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்சத்துன்னு சொல்லக்கூடிய 2 வகை நார்சத்துக்கள் இந்த சர்க்கரை விலைக்கிழங்குல தாராளமான அளவில் இருக்கு. நம்முடைய உடல் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மீது இது என்ன பண்ண முடியும் போயிட்டு பாண்டா ஒட்டிக்கும். ஸோ இது பிணைத்து கொண்டு அதை வெளியேற்ற உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த கொலஸ்ட்ராலை வெளியேற்றுறதுக்கு இந்த கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்சத்துக்கள் தேவையாக இருக்கு. சர்க்கரை விலைக்கிழங்கு அந்த வகையில் நீங்க சாப்பிடலாம். இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவுகள் குறையும். அதிலும் கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இது மிகவும் உதவிகரமாக அமையும். பொட்டாசியம் சத்து நிறைந்திருக்கக்கூடியது சர்க்கரை விலைக்கிழங்கு அப்படின்றத பொட்டாசியம் கிடைக்காதாலும் உங்களுக்கு ஏதாவது நோய்கள் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்க குணப்படுத்திக்கலாம். நம்முடைய இதய நலனை மேம்படுத்துறதுலும் ரத்த அழுத்தம் பிளட் பிரஷருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிபி அதோடைய அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் பொட்டாசியத்துடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதோட உயர் ரத்த அழுத்தம் மற்றும் ஹைப்பர் டென்ஷனுக்கு காரணமான சோடியத்துடைய செயல்பாடுகளையும் பொட்டாசியம் தான் கட்டுப்படுத்துது. ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் சத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கலாம். ரத்த நாளங்கள் பாதுகாக்கப்படும் நீங்க சர்க்கரை விலைக்கிழங்கு சாப்பிட போது மக்களே. இந்த சர்க்கரை விலைக்கிழங்குல விட்டமின் சத்துக்கள் பாத்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கு. அதனால குறிப்பாக விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் சத்தெல்லாம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதோட ரத்த நாள பாதிப்புகளை இது தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களையும் சர்க்கரை விலைக்கிழங்கு கொண்டிருக்கு. இதய நோயால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வாரம் ஒரு முறையாவது இந்த சர்க்கரை விலைக்கிழங்கு தாராளமாக சாப்பிடலாம். இதன் மூலமாக ரத்த நாளங்கள் பாதுகாக்கப்பட்டு ரத்த ஓட்டமெல்லாம் தடைபடாமல் இருக்கும். இதய நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லாமல் இருக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா குணமாயிடும். ஸோ ரத்த நாளங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். பீட்டா கரோட்டின் நிறைந்தது இந்த சர்க்கரை விலைக்கிழங்கு மக்களே. இதனால பீட்டா கரோட்டின் உங்களுடைய உடல்ல இல்லாம போறதால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்க குணப்படுத்திக்கலாம். ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை விலைக்கிழங்குல பீட்டா கரோட்டினுடைய சத்து மிகுதியாக இருக்கு. இது நம்மளுடைய உடல்ல இதய நோய்க்கான அபாயத்தை குறைக்க உதவும். அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மக்களே. நீங்க சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கும் போது நீடித்த அலர்ச்சி காரணமாகவே நமக்கெல்லாம் இதய நோய் ஏற்படும். சர்க்கரை விலைக்கிழங்குல அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள்லாம் இருக்கிறதால இந்த இதய நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் வராம அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் உங்களுடைய உடல்ல கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த அலர்ச்சிகளை குறைக்கணும் அப்படின்னா நீங்க சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கலாம். குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்டது இந்த சர்க்கரை விலைக்கிழங்கு மக்களே. உருளைக்கிழங்கு நீங்க இந்த சர்க்கரை விலைக்கிழங்கோட கம்பேர் பண்ணும்போது உருளைக்கிழங்கு ஒப்பிடுகையில் சர்க்கரை விலைக்கிழங்குடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் உடைய அளவு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆகையால இது நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும் கட்டுப்படுத்தும் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நமக்கு அதிக ரத்த சர்க்கரை அளவால கூட இதய நலன் மோசமடையக்கூடும். ஸோ உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு கம்பேர் பண்ணும்போது குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய ரத்தத்துல கண்ட்ரோல் பண்ண வச்சிருக்கக்கூடிய சர்க்கரை விலைக்கிழங்கு நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம். சர்க்கரை விலைக்கிழங்குல விட்டமின் ஏ, விட்டமின் பி, இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள்லாம் அதிகமான அளவில் இருக்குதுங்க மக்களே. இது உங்களுடைய உடல்ல சதை மற்றும் எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ உங்களுடைய உடல்ல எலும்புகளுடைய ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கு கூட நீங்க சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கலாம். எனவே வளரக்கூடிய இளம் குழந்தைகள்ல தொடங்கி பெரியவர்கள் வரைக்குமே இந்த சர்க்கரை விலைக்கிழங்கை தாராளமாக சாப்பிடலாம். நம்முடைய உடல்ல சத்து தேவைகளை அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இந்த சர்க்கரை விலைக்கிழங்கு நமக்கு செயல்படும் மக்களே. கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்படாமல் முன்னாடியே தடுக்க நினைக்கிறவங்க சர்க்கரை விலைக்கிழங்கை தாராளமாக சாப்பிடலாம். ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லாம் சர்க்கரை விலைக்கிழங்கு சாப்பிட்றதால இதில்
இருக்கக்கூடிய விட்டமின் பி, விட்டமின் சி மற்றும் நார்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள்லாம் இருக்கிறதால உங்களுடைய உடல்ல உள்ளே ஏற்படக்கூடிய காயங்கள், வீக்கங்கள் உங்களை விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை குணப்படுத்தக்கூடியதாகவும் உங்களுக்கு விளங்கும். ஸோ கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிரும். அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை வராமலும் தடுக்கும். உங்களுடைய உடல்ல வீக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அது விரைவில் குணப்படுத்திடும். காயங்களையும் உங்களுக்கு குணப்படுத்திடும். இது போன்ற நிறைய நன்மைகள் வந்து சர்க்கரை விளைக்கிழங்குல உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் எல்லாம் சத்தான உணவுகளை சாப்பிடுவதோடு சர்க்கரை விளைக்கிழங்கையும் சேர்த்து சாப்பிடலாம். ஸோ அந்த சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஃபோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து பெண்களுக்கு கரு உருவாதலை உறுதி செய்யுது. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சர்க்கரை விளைக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை விளைக்கிழங்கு அடிக்கடி சாப்பிடுபவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சர்க்கரை விளைக்கிழங்கு அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் பிரச்சனை உங்களுக்கு விரைவில் குணமாகும். மக்களை இளமை தோற்றத்தோட நம்ம எல்லாம் இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஆசையாக இருக்கும். ஸோ அது காமன், அதில் எந்த விதமான தவறுமே கிடையாது. அப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த உணவு வகைகளை ஆரோக்கியமான முறையில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த வகையில் சர்க்கரை விளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்குகளில் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால இது உங்களுடைய முகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்திலையும் சரி உங்களுடைய உடல் அமைப்பிலையும் சரி ரத்த ஓட்ட தடையில்லாமல் ஓட வைக்கிறதால எப்போதுமே உங்களுடைய தோல் சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் இளமை தோட்டத்தோட நம்ம அழகாக இருப்போம். சர்க்கரை விளைக்கிழங்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் செல்களுடைய அழிவை தடுத்து உங்களுடைய உடலுக்கு புத்துணர்ச்சி தரும். எப்போதுமே நீங்கள் எனர்ஜியாக வந்து இருப்பீங்க. அன்றைய நாள் முழுவதுமே உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. ஸோ எப்போதும் இளமை தோட்டத்தோடு இருக்குமாறு செய்யும் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் செல்களை உங்களுக்கு தடுத்து புற்றுநோய் ஏற்படாமல் இருக்க நினைக்கிறவங்கலாம் சர்க்கரை விளைக்கிழங்க அதிகம் சாப்பிட வேண்டும். இது இந்த சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய சத்துக்கள் புற்றுநோய் செல்களை மேலும் மேலும் வளராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறதால புற்றுநோய் செல்கள் உங்களுடைய உடலில் வளராமல் தடுக்கிறதுக்கும் அந்த புற்றுநோய் செல்கள் உங்களுடைய உடலில் பரவக்கூடிய நிலையில் இருக்கும்போது அதை தாக்கி உங்களுடைய உடலை அழிச்சு புற்றுநோயை கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்துறதுக்கும் நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு உங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வரலாம். இந்த அளவுக்கு சர்க்கரை விளைக்கிழங்குல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் மக்களே. ஸோ அந்த அளவுக்கு சர்க்கரை விளைக்கிழங்குல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு அப்படின்றத வாங்க பார்ப்போம். புரதம் 4 கிராம், கொழுப்பு 0.3 கிராம், நார்சத்து 6.6 கிராம், கலோரி 180 கிராம் ஆகிய சத்துக்கள்லாம் சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்கு. மேலும் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, மாங்கனீசு, காப்பர், பொட்டாசியம், ஃபேண்டோதினிக் அமிலம், நியாசின் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பாதி செயல்பாடுகளோடு தொடர்புடையது. மேலும் இதில் இருக்கக்கூடிய அதிக நார்சத்து பண்பு உங்களுடைய குடல் இயக்க செயல்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு உங்களுடைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உங்களுடைய உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அபாயத்திலிருந்து உங்களை பாதுகாக்குது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உங்களுடைய டிஎன்ஏவை சேதப்படுத்தும் அப்படின்றதாலையும் உங்களுக்கு அதை வீக்கத்தை தூண்டும் அப்படின்றதாலையும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சர்க்கரை விளைக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டேமேஜ் புற்றுநோய் மற்றும் இதய கோளாறுகள் மற்றும் வயதாவதோடு தொடர்புடையதாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி வயதாகாமல் இளமை தோட்டத்தில் இருக்கிறதுக்கும் இதய கோளாறுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் புற்றுநோய் உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் அந்த நோய்களை குணப்படுத்திக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய சர்க்கரை விளைக்கிழங்கை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஸோ நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அவித்தோ அப்படியே அது மேலே எலுமிச்சு சாற்றை நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு சர்க்கரை விளைக்கிழங்கு டேஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அதில் ஆரோக்கியமான நன்மைகளும் நிறைந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சர்க்கரை விளைக்கிழங்கு ஒரு சீசனில் மட்டுமே தான் கிடைக்கும். அப்படி அந்த சீசனில் நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு சாப்பிடாம விட்டுட்டீங்க அப்படின்னா வேற எங்கேயுமே நீங்கள் சாப்பிட முடியாது. ஸோ சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அந்தந்த சீசனில் நம்ம சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் சர்க்கரை விளைக்கிழங்கு ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கும் அப்படின்றதால சர்க்கரை விளைக்கிழங்கு நீங்கள் சாப்பிட்டு சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.